அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்வாட் அசோசியேட்ஸ்ல இருந்து EFS7 மாடலுடைய ஃபிட்டிங் வீடியோ. எல்லா ப்ரெஷர் வாஷருக்கும் பேசிக் என்னன்னா, கீழே இருக்கிறது இன்புட், தண்ணி உள்ள போற இடங்க, கொஞ்சம் ஹைட் ஆகிறது அவுட்புட், இது தண்ணி வெளியே வரணும். இந்த வெளியே இன்புட்ல என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட் கலர் ஃபில்டர் கொடுத்துருக்கோம். இதை ஃபர்ஸ்ட் ஹேண்ட் டைட் பண்ணிடுங்க. எல்லாமே ராங் த்ரெட் வச்சிடாதீங்க, ஃபுல் டைட் ஹேண்ட் டைட் வச்சுடுங்க. வச்சுட்டு இதுல என்ன பண்றேன், இந்த மாதிரி இன்லெட் ஹோஸ் கொடுத்துருக்கோம். இதே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்புட் ஹோஸ் கொடுத்துருக்கோம். இதே 2.5 மீட்டருக்கு மேல வருங்க. இது பக்கெட் பேர்ல போடக்குள்ள இது போதுமானது. இதுக்கு மேல போட்டா பம்பு இழுக்குள்ள உங்களுக்கு ஹீட் ஆக சான்ஸ் இருக்கு. இதே ரன்னிங் டேப்ல சொல்லுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க 10-20 மீட்டர் வாங்கி கூட போட்டுக்கலாம். பக்கெட் பேர்ல போடக்குள்ள நம்ம இது போதுமானதுங்க. இது என்ன பண்றீங்கன்னா, பக்கெட் பேர்ல ட்ரம் தொட்டியில் போடக்குள்ள இந்த மாதிரி ஃபுட்பால் டைப்ல ஒரு ஃபில்டர் வந்துடும். தானாவே பம்பு இழுத்துக்கும். அதனால சும்மா உள்ள போட்டா போதுங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்றீங்கன்னா, இந்த மாதிரி மூடி வருது இல்லைங்க, இதுக்கு பேர் HP கனெக்டர்னு பேரு. இந்த மூடியை கழட்டிட்டு இது உள்ள சொருவி அப்படியே ஃபுல் டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், மிஷின் ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு இந்த ஒயிட் கலர் ஃபில்டர் வந்து ஹேண்ட் டைட் ஃபுல் டைட் வச்சிருங்க. லூஸாக இருந்தால் ப்ரெஷர் எடுக்காது. வச்சு அழுத்துனீங்கன்னா படக்குன்னு லாக் ஆச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி டைட் ஆனால் மட்டும்தான் தண்ணி உள்ளே போகும், மிஷின் இழுக்கும். லூஸாக இருந்தால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி மாட்டி விட்டு ப்ரெஷர் இல்லைம்பாங்க. இது வச்சு அழுத்தினா இந்த மாதிரி லாக் ஆகணும். அப்போதான் ப்ரெஷர் எடுக்கும். பக்கெட் போர்டெல்லாம் போட்டுக்கலாம். பைப்பில் சொருவமாக இருந்தாலும் இதை கழட்டிட்டு அப்படியே பைப்பில் சொருவலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த யூனியனை கொண்டு போய் இதில் சொருவி வச்சிடறாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தண்ணி லூஸா இருக்கும். இந்த மாதிரி ஃபுல் டைட் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வேலை செய்யும். அதுக்காக தான் தெளிவா நம்ம வீடியோ போடுறோம். நல்லா தெளிவா பார்த்து ஃபிட் பண்ணுங்க. இது வந்து 2 பின் பிளக், சரிங்களா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவுட்புட் ஹோஸ். அவுட்புட் ஹோஸ் வந்து பாத்தீங்கன்னா 25 அடி வந்துடும், 7 மீட்டருங்க, சரிங்களா. இது என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி அடிஷனல் லப்பர் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த லப்பரை கீழே இறக்கி விட்டுருங்க. இறக்கி விட்டு இது என்ன பண்றீங்கன்னா, இது உள்ள வச்சு அழுத்துனீங்கன்னா, அழுத்தி விட்டு இந்த மேல ஒரு கவர் இருக்குது பாத்தீங்களா, வச்சு நம்ம ஹேண்ட் டைட் ஃபுல் டைட் ஃபுல் டைட் வச்சிருங்க. பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, கன்னுக்கு அடிப்பகுதி அதே மாதிரி தான். இது கீழே அடிஷனல் லப்பர் இழுத்து விட்டுருங்க. இந்த மேலே பாருங்க, மரம் டைட் பண்றது இருக்குது, அதை கீழே இறக்கி விட்டுருங்க. இது ஃபுல் டைட் பண்ணி ஹேண்ட் டைட் வச்சிருங்க. ஹேண்ட் டைட் ஃபுல் டைட் இது மேலே ஏற்றி விட்டுருங்க. எதுக்குன்னா, இந்த வலைக்குள்ள கட் ஆகாம இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிஷின் பக்கம் அதே மாதிரி தான். மேலே ஏற்றி விட்டுருங்க, வலைக்குள்ள கட் ஆகாம இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ட்ரிகர், இது வந்து நாசல், ரெண்டும் சேர்ந்தது தான் கன்னு. நிறைய பேர் நினைச்சுக்கோன்னா இது கன்னு நினைச்சுக்கோன்னா கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அதாவது பாத்தீங்கன்னா, இந்த மரம் இது வந்து ஊசி மாதிரி வைக்கிறது, பரவாயில்ல வைக்கிறதுங்க. இது என்ன பண்ணி இந்த இடத்துல பிடிச்சி கழட்டணும். எதுக்குன்னா, ஏதாவது ஒரு அடைப்பு இருக்குதுன்னா இந்த மாதிரி கம்பி கொடுத்துருப்போம், அல்லது நார்மலா கட்டு கம்பி இருக்குல்ல, ஏதோ ஒரு கம்பி வச்சு இந்த ஓட்டையில அடைச்சுன்னா நிறைய பேர் ப்ரெஷர் எடுக்கலாம்பாங்க. நம்ம சைலன்ஸ்ல துணி வச்சு அடைச்சா வண்டி ஸ்டார்ட் ஆகுதுல, அதே மாதிரி தாங்க. இது என்ன பண்றா, இந்த மாதிரி கம்பி வச்சு இந்த மாதிரி இந்த ஓட்டையை பார்த்தா வெளிச்சம் தெரியும். இதை வச்சு குத்துனீங்கன்னா அந்த கிளியர் ஆயிடும். அந்த கம்பி மாதிரி கூட நம்ம கொடுத்துருக்கோம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, இந்த கன்னோட எக்ஸ்டென்ஷன் ராடு, அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எப்படி மாட்டோம்னு தெரியாம இருக்கும். அதுக்கு என்ன சொல்றேன், இந்த நாசலை கழட்டிட்டு இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ராடு போடுங்க. இது ஃபுல் டைட்டு மேலே ஏற்றி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த ஓரிங்லாம் இருந்து கரெக்டா இருந்தாதான் உங்களுக்கு லீக்கேஜ் இல்லாம இருக்கும். ஒரு சில பேர் ஏதாவது ராங் த்ரெட் போட்டு கிழிச்சு போடுவாங்க, அல்லது வந்து பாத்தீங்கன்னா கத்தி பட்டிருக்கும், அல்லது ஏதோ டேமேஜ் ஆயிருச்சுன்னா இது ஓரிங் எல்லா கடையிலுமே கிடைக்குது, வாங்கி போட்டுக்கலாம். இதே சேம் சைஸுக்கு இது வந்து ஃபுல் டைட்டுங்க. பண்ணிட்டு இந்த கன்னு அழுத்தினா ஓடும், விட்டிங்கன்னா ஆஃப் ஆயிடும். ஃபர்ஸ்ட் லோட் ஆகிறதுக்கு ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் நல்லா ஃப்ரீயா மோட்டர் தண்ணி ஓடட்டும். அந்த நேரத்துக்கு அழுத்தி பிடிங்க. எதுக்குன்னா, பக்கெட் பேர்ல போடக்குள்ள ஃப்ரீயா ஏர் ஃபுல்லா வெளியே வந்து அதுக்கப்புறம் தான் தண்ணி வெளியே வரணும். அதனால கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிங்க. லோட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண, கன்னை விடுங்க, ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அழுத்தி விட்டீங்கன்னா, ஒன்னு ஓஸ் டேமேஜ் ஆகும், ப்ரெஷர்ல தாங்க முடியாத. ரெண்டாவது கட் ஆஃப் சுவிட்ச் போகும், இல்லையா கட் ஆஃப் வால்வு போகும். எது போனாலும் ரெடி பண்ணிக்கலாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் என்ன, அழுத்தி பிடிச்சா ஒரு நிமிஷமாவது அழுத்தி பிடிங்க. நிறைய மிஸ்டேக் பண்ணதுன்னா அழுத்தி விட்டுருவாங்க, அது மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா, இது ஃபோம் கேன். இந்த ஃபோம் கேன்ல ஒரு கருப்பு கலர்ல ஒரு ஓரி கொடுத்துருப்போம். இதை கொண்டு போய் இதுக்குள்ள போட்டுட்டு லாக் ஆகாது. இதுக்கு என்ன பண்றேன், இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, ஒண்ணு இந்த இடத்துல போடலாம், அல்லது போடாம ஓடலாம், தப்பு கிடையாதுங்க. இது போட்டே தான் ஆகணும் அவசியம் இல்லை. பட் இந்த ஓரிங்கை கொண்டு போய் இதுல போட்டுறாதீங்க, அதான் மெயின். மாட்டிட்டு இந்த மாதிரி பேருங்க வச்சு அழுத்தினா லாக் ஆகும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி மாட்டிட்டு லாக் ஆகல, கீழே விழுவாங்க. இந்த காடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப்ல வந்து உள்ள போய் மாட்டணும். அப்ப என்ன பண்ணணும், இது வச்சு அழுத்துங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த ஃபோம் லிக்விட் இருக்கு இல்லையா, இந்த ஓஸும் இருக்கணும். இந்த ஓஸ்லாம் இல்லைன்னா இந்த ஃபோம் தண்ணி எடுக்காது இல்லையா. அதனால எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தாதான் அது வேலையை கரெக்டா செய்யும். இதுல ஃபோம் லிக்விட்ல வந்து 1 ரூபா ஷாம்பு 1 ஷாம்பு 2 ஷாம்பு போட்டா லிக்விட் வராது. மினிமம் ஒரு 6-7 ஷாம்பு ஊற்றணும். மினிமம் இவ்வளவு குவான்டிட்டியாவது இருக்கணும். தண்ணி இவ்வளவு கலந்துங்க, ஃபுல்லா ஊற்றாதீங்க, கொஞ்சம் கேப் கொடுங்க. எதுக்குன்னா, அந்த ஏர் ரிலீஸ் ஆகிறதுலாம் அப்ப அந்த ஃபோம் வெளியே வரும். அதுக்காக நல்லா வச்சு குளிக்க விட்டு
மாட்டி விட்டு ஃபோம் அடிச்சு விட்டு இந்த மேலே தூக்கி வெளியில வந்துடும். நெக்ஸ்ட் நீங்க வாட்டரை கழுவிக்கலாம். சரிங்களா? இதுதான் ஜென்ரலான ஃபிட்டிங்கு. இதையும் மீறி டவுட் இருந்தா நீங்க ஃபோன் பண்ணி தெளிவா கேட்டுக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஷர் வாஷர் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கார் வாஷர் பண்றோம், வேக்கம் கிளீனர் பண்றோம், வெல்டிங் மிஷின் பண்றோம், ஜென்செட் பண்றோம், கம்ப்ரஸர் பண்றோம், ஏர்லெஸ் பெயிண்டிங் ஸ்ப்ரே பண்றோம், சன் வாட்டர் ஹீட்டர் பண்றோம். இப்ப புதுசா லான்ச் ஆயிருக்கிற பிளெண்டர் மிஷின், அதாவது மோர் கடையிற மிஷின் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது இல்லாம பவர் டூல்ஸ், நம்ம பவர் டூல்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா வகையான பவர் டூல்ஸ், கட்டிங் மிஷின், ட்ரில்லிங் மிஷின் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி புதுசான ப்ராடக்ட்லாம் வேணுங்கிற பட்சத்துல நம்ம தொடர்ச்சியா நம்மளுடைய ஸ்வாட் அசோசியேட்ஸோடைய நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கும் யூஸ் ஆகும். 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இது சம்பந்தமான டீட்டெயில் வேணும்னா தெளிவான விளக்கத்திற்கு வீடியோவில் தெரியுற நம்பரை கால் பண்ணுங்க, அல்லது வாட்ஸ்அப்ல என்ன வேணுங்கிறத மெசேஜ் போடுங்க, டீட்டெயில் அனுப்பி தரோம். நன்றிங்க.